ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு சித்தர்களின் மெய்ஞானம். அந்தகரணம். இது மனதின் ஆதிக்கம். விளக்கத் தெளிவு. யோக வாழ்வியலில் பயணிக்கும் ஒவ்வொருவரும் ஆன்மீகத்திற்கும் பக்தி நிலைக்குமான வேறுபாடுகளை அறிதல் அவசியமானதாகிறது. பக்தி என்பது புற வழிபாட்டு வாழ்வியல் முறையாகும். ஆனால் ஆன்மீக வாழ்வியல் என்பது பக்தி என்ற நிலையினை கடந்து அறிவு நிலையோடு மெய் உணர்வில் கலந்து சங்கமிப்பதால் இது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த வாழ்வியல் முறையாகிறது. அதனால்தான் சில நேரங்களில் பக்தி நிலை கொண்டவர்களுடன் மெய்ஞானிகள் வேற்றுமைகள் கொண்டவராகவும் எதிர்ப்பாளராகவும் பார்க்கப்படுகிறார்கள். இங்கு யாரும் யாரையும் குறை கூறிக்கொண்டு தர்க்கம் செய்து கொண்டிருப்பதால் சுய வாழ்வியலிலும் சமுதாயத்திலும் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்துவிடப் போவதில்லை. பிறப்பு, வாழ்வியல், இறப்பு என்பது எப்படி ஒவ்வொரு தனிநபருக்கும் தனித்தனியாக அமைவது போல நோக்கங்களும் பாதையும் அவரவருக்குண்டான தனித்தனி நிலைப்பாடுதான். அதனால் அவரவரின் வாழ்வியலை அவரவரின் அறிவு நிலைதான் தீர்மானிக்கும். மனிதனின் பிறப்பும் வாழ்வியலும் எப்படியானதென்றால், வானில் தன்னிச்சையாக சிறகடித்து பறந்து கொண்டிருக்கும் பறவையினை பிடித்து சிறகை துண்டித்து கூட்டில் அடைத்து வைக்கும் முறைக்கு சமமானதாகும். பறவையானது வானில் பறந்து கொண்டிருக்கும் நிலை என்பது வேறு, அது கூட்டில் அடைந்திருக்கும் நிலை என்பது வேறு. இரண்டிற்குமான வாழ்வியல் முறையில் வேறுபாடுகள் அதிகம். இங்கே இந்த எடுத்துக்காட்டு சொல்ல காரணமும் உண்டு. அது பிறப்பிற்கு முன் பிறப்பிற்கு பின் என்ற நிலையினை ஒப்பிட்டு பார்க்கத்தான். பறவெளியில் ஆதியாய் அனாதியாய் இறைத்துகள் என்னும் ஓர் அணுவாய் வியாபித்திருக்கும் உயிராற்றலானது பிறப்பு என்னும் நிலையில் ஓர் மனித கூட்டிற்குள் அடைபடும் போது அது தனது இயல்பு நிலையிலிருந்து முற்றிலுமாக விடுபட்ட நிலையில்தான் இருக்கும். கூண்டிற்குள் அடைபட்டிருக்கும் பறவையானது தனக்கு உணவு கிடைக்கிறது, ஓய்வு கிடைக்கிறது, இதுவே போதுமானது என்று ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்து விடுமானால் அது ஒருபோதும் தனது பழைய சுதந்திரமான வாழ்வியலை வாழ முடியாது. அதுபோலத்தான் மனித கூட்டிற்குள் இருக்கும் ஆன்மாவானது பாசம், பந்தம், பிணைப்பு என்ற பற்றுக்குள் மூழ்கி நிறைவுடன் வாழ ஆரம்பித்து விடுமானால் அது எப்பொழுதும் தன் ஞானம் என்னும் சுயத்தன்மையினை அடையவே முடியாது. மனித பிறப்பில் தோன்றிய ஒவ்வொருவரின் வாழ்வியல் முறையானதும் மேற்கூறிய ஓமையின்படிதான் அமைந்துவிடுகிறது. பிறந்தோம், வளர்கிறோம், இன்ப துன்ப சுக துக்கங்களை அனுபவிக்கிறோம், மடிந்து விடுகிறோம் என்ற நிலையில் அல்லாமல் எப்படி பிறப்பு நிகழ்கிறது, ஏன் பிறக்கிறோம், பிறப்பின் நோக்கம் என்ன என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து நம் வாழ்வியலை அமைத்து கொள்ளும்போதுதான் அது ஆன்மீக வாழ்வியல் என்ற நிலையிலும் பெறுகிறது. ஒவ்வொரு மனிதர்களும் ஏதாவது ஒரு சூழலில் வாழ்க்கை பக்குவம் அடைந்தவராகவும் ஞானியாகவும் மனித வாழ்க்கையானது ஒரு பொய் வேடம் என்பதையும் புரிந்தவராகவும் தங்களை வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் மறுநிமிடமே அதிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டவராகவும் கச்சரிப்பர். அந்த வகையில் இறந்தவர் உடலை இடுகாட்டில் வைக்கும் பொழுது அங்கிருக்கும் அனைவரும் வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்த தத்துவ ஞானிகள் தான். அங்கிருந்து நகர்ந்து வந்த அடுத்த நொடியே மறுபடியும் அவர்கள் சராசரி வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள். இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் என்ன நடக்கிறது, இந்த இரண்டு இயக்கத்திலும் எது ஆளுமை கொள்கிறது, எது மாற்றி அமைக்கிறது என்ற கேள்விகள் எழும்பொழுது அது 96 தத்துவத்தில் உள்ள அந்தகரணத்தில் கொண்டு சேர்க்கிறது. 96 தத்துவத்தில் அந்தகரணங்கள் என்பது 4 ஆகிறது. அது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற நிலையில் நிமிடத்திற்கு நிமிடம் மனிதனின் வேற்றுமைகள் கொண்ட இயக்க நிலைக்கு காரணமாகவும் அமைகிறது. அப்படி நிமிடத்திற்கு நிமிடம் வேறுபாடுகள் கொண்ட இயக்க நிலைக்கு மனமானது புலன்கள் மீது கொண்டிருக்கும் ஆதிக்கமே காரணமாகவும் அமைகிறது. மனமானது தன்னிச்சையாக எதை சார்ந்தும் இல்லாமல் இருக்குமானால் அப்பொழுது வெளிப்படுவதே ஞானம் என்னும் பேரறிவு நிலையாகும். அதுவே அந்தகரணத்தில் சித்தம் என்றாகிறது. ஆனால் மனமானது அகங்காரத்தின் பிடியில் சிக்கி செயல்படுமானால் அகங்காரத்தின் அத்தனை தன்மைகளும் மனதிற்கு உண்டானதாகவும் அடைமாறுகிறது. அகங்காரம் என்பது மும்மலங்களால் தோற்றுவிக்கப்படும் மாயையின் மூலம் தோன்றுவது. அதாவது நான், எனது என்ற சுயநலப்பற்றுக்களின் ஆதிக்கத்தினால் தோன்றுவது. இந்த நான், எனது என்ற அகங்கார முனைப்பு தான் சித்தம் என்னும் பேரறிவு நிலையினை மூடி மறைத்திருக்கும் திரையாகவும் அமைகிறது. ஆக ஐம்புலன்களினால் அறியப்படும் நிகழ்வுகளில்
மனமானது ஊடுருவி நிலை கொள்ளும் போதே இந்த அகங்கார முனைப்பானதும் தோன்றுகிறது. ஒரு மனிதனானவன் எப்பொழுதும் உணர்ச்சி நிலைகள் மேலோங்கிய அகங்கார முனைப்பில் இருப்பானானால் அவனது மனமானது எப்பொழுதும் சித்தம் என்ற பேரறிவு நிலைக்கு செல்லவே செல்லாது. எப்பொழுதெல்லாம் மனமானது உணர்ச்சி நிலைகளிலிருந்து விலகி ஒடுக்கம் பெற்ற நிலையில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சித்தத்தின் செயல்பாடுகளும் ஓங்கி நிற்கும். இந்த நேரத்தில் தான் மனிதனின் செயல்பாடுகளும் கருத்துக்களும் முற்றிலும் மனித வாழ்க்கையினை உணர்ந்த ஞானிகளின் செயல்பாடுகள் போன்று தோன்றும். இதற்கான உதாரணமாகத்தான் நாம் முன்கூட்டி அறிந்த இடுகாட்டின் நிகழ்வு. இடுகாட்டில் வைக்கப்பட்டுள்ள பிணத்தின் முன்பாக சூழ்ந்திருப்பவர்களின் மனமானது உணர்ச்சி நிலை அகங்கார பிடியிலிருந்து விலகி ஒடுங்கியும் நிற்கும். அந்த நிலையில்தான் அந்த மனிதர்களின் சித்தமானது ஓங்கி நின்று செயல்பட்டு மனித வாழ்வியலின் உண்மைகளையும் புரிய வைக்கும். அதனால்தான் அங்கிருக்கும் அனைவரும் சில மணி நேரம் மட்டும் ஞானியாகவே இருப்பர். ஆகையால் ஒவ்வொரு மனித வாழ்வியலிலும் சித்தம் என்பது பின்தங்கி அகங்காரம் மேலோங்கித்தான் இருக்கும். அதற்கு உயிர் பயமும் வாழ வேண்டும் என்ற ஆசையும்தான் காரண காரியமாகவும் அமைகிறது. இதற்கு புறமன அசைவுகளே வித்தாகிறது. ஐயன் தொல்காப்பியர் கூற்றுப்படி மனமே ஆறாவது அறிவாகிறது. அதனால் மனம் என்பது முழுக்க முழுக்க அறிவு நிலைதான். ஆனாலும் அந்த மனமானது மனிதனிடத்தில் இரண்டாகி இயக்கம் பெறுவதாகவும் அமைகிறது. ஒன்று ஆழ்மனதாக ஞான பெருஞ்சுடராய் உடல் உள்ளுறுப்புகளை இயக்கும் பேராற்றலாய் இறைத்தன்மையோடும், மற்றொன்று புறமனதாக அகங்காரத்தின் ஆதிக்கத்தோடு ஐம்புலன்களை ஆட்டுவிக்கும் இயக்க ஆற்றலாகவும் செயல்படுகிறது. அதனால்தான் புலன்களின் மூலம் அறியப்படும் அனைத்து நிகழ்வுகளும் செயல் வடிவமும் பெறுகிறது. புலன்கள் ஐந்தின் மூலம் வெவ்வேறான நிகழ்வுகளில் மனம் செயல்படுவதால் தான் மனிதனின் மனமும் நிமிடத்திற்கு நிமிடம் வெவ்வேறான தன்மைகளையும் பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது. இதனால்தான் மனிதனானவர்களும் வெவ்வேறான தன்மைகளை கொண்டவர்களாகவும் பிரதிபலிக்கிறார்கள். இதைத்தான் அந்தகரணத்தில் மனிதனின் புத்தி நிலை என்றும் அவன் ஆழ்மன பேராற்றலை சித்தம் என்றும் நம் சித்தர் பெருமக்களும் பாவிக்கின்றனர். ஆகையால் மனதின் இயல்பு நிலை என்பது சித்தம் என்ற ஞான நிலைதான். இதுவே ஆன்மாவிற்குண்டானதாகவும் ஆகிறது. ஆகையால் ஆழ்மனதின் சாயலாக இருக்கும் புறமனதின் செயல்பாடுகள் குறைந்து புறமனமானது ஸ்தம்பித்து ஒடுக்கம் பெற்றுவிடுமானால் புலன்கள் வழி ஏற்படும் தடுமாற்றமும் இல்லாமல் போகும். அப்பொழுதுதான் ஞானமானதும் வெளிப்படும். ஆக புறமனதானது அகங்காரத்தின் பிடியிலிருந்து விலகி மௌனமாகும் பொழுது புலன்கள் ஐந்தும் மௌனமாகும். இந்த மௌனமே ஞானத்திற்கு வித்தாகும்.